வெல்கம் பேக் டு आवर சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வந்து இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அவரைக்காய் பொரியல் தான் பண்ணுறேன். ரசம் செஞ்சு வச்சாச்சு. ஸோ இன்னைக்கு ரசம் தான் நம்ம வந்து இன்னைக்கு லஞ்சு. ஸோ நான் அவரைக்காய் பொரியலுக்கு நான் ஃபஸ்ட்டு எண்ணெய் காய வைக்கிறேன். நீ என்ன பண்ற? நான் பீர்க்கங்காய் கூட்டு பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ரொம்ப அழகா சமைப்போம்ல நினைக்காதீங்க. ஆமா, ஓரளவுக்கு தான் நம்ம சமைப்போம். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன போட்டேன் வந்து எண்ணெய் ரொம்ப நேரமா காயுது. இப்போ நான் வந்து கடுகு தான் போட போறேன். வெடிக்கும் வேற. ஐயோ அப்படியா? ஏன் கடுகுலாம் வெடிக்குது? வெடிக்கும்டி. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன போட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல அண்ட் 2 வந்து சிவப்பு மிளகா போட போறேன். ஸோ நெக்ஸ்ட் இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நான் வந்து ஆனியன் தான் வெட்டிட்டு இருக்கேன். ஆனியன் போடுறதுக்கு இப்போ வந்து ஆனியன் தான் போடுறோம். நம்ம பண்றது ஒரு காமெடி தான். முன்னாடி 10 மாட்டிக்குதுரி. பத்திக்கிச்சு ரொம்ப என்ன அடுப்பை வந்து எரியவே மாட்டேங்குது. ஸோ நான் இதுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா. திவ்யா இருங்க, இதை வந்து ஆனியன் போட்டிருக்கேன். திவ்யா எங்க வெங்காயம்? வெங்காயம் எனக்கும் வெங்காயம் வேணும். அதான் இருங்க பண்ணி தரேன். இப்போ போட போறேன் நானு. எனக்கும் வேணும். இந்த இது குடி. ஒரு ஃபுல் வெங்காயம் உடிச்சு வெட்டு. என்ன எதுவுமே பண்ணல நான் முடிக்கவே போறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் அவரைக்காய் தான் போறேன். நேற்று நான் வெட்டி வச்சுட்டேன். ஸோ அவரைக்காய் தான். மம்மி வேற எங்களை நம்பி இது 2 பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போனாங்க. சத்தியமா சொல்றேன் நல்லா வருமான்னு தெரியல. நீ உப்பு போடணும்டி. எனக்கு இது உப்பே போட தெரிய மாட்டேங்குது. அழுகிறா திவ்யா. கதவை திறந்துக்குச்சு. இன்னும் தானே கறக்குது. நல்லா போட்டு ஸோ நம்ம இப்போ உப்பு போட்டுக்கலாம். சும்மா சொன்னா வந்து காட்டுவியா? நீ தான் காட்ட சொன்ன. சும்மா காய்க்கிறதுக்கு சொன்னேன். எக்ஸாஸ்டர் ஃபேன் கூட போட முடியல. பிகாஸ் உங்களுக்கு வந்து வேண்டாம் கொர 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 கொரன்னு கேட்கும். ரொம்ப எரியுது. நிறைய வந்துடும். துருவல் தான் கொஞ்சமா போய் கையிலே வெட்டிடுவோம் போல. வந்துடுச்சு. இது போதுமா தேவி? இது அது போதும். முடிய போது நான் தேங்காய் போட்டு துருவி அதை போட்டு இது வெட்டி வைக்குது. எங்க அந்த இடத்துல நீ ஆக்குபை பண்ணிட்ட? நம்ம சாப்பிட்டு நான் செய்யணுமே. இது நீ ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள தேங்காய் வெட்டு. எல்லாத்தையும் பொருள் எடுத்து வெட்டிட்டு அவ்வளவுதான். பொருள்லாம் எடுத்து. தக்காளி தண்ணி தெளினா ஊத்துற. ஓபன் பண்ணிட்டே இருக்கா? காத்துல ஓபன் பண்ற மாதிரியா இருக்கு. ஆமா, யாரும் ஓபன் பண்ண. அந்த கதவு திறந்து இருக்கு, அதனாலதான் ஓபன் ஆகுது. எந்த கதவு? இப்பதான் சாத்தினாங்க மாமா. இது பாடு நான் காப்பாத்திட்டேன். நான் தான் பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க. உழைக்கும் அந்த ஒருவருக்கெல்லாம் தண்ணீர் போமாங்க. தண்ணி கொடுங்க. பொங்கல் வருது பொங்கலே வரல. பொங்கல் வந்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இப்ப தீபாவளி தானே வரப்போகுது. ஆமா, பொங்கல் மாட்டு பொங்கல். திவ்யா பொங்கல். நல்ல வேலை பொங்கலையே. ஆமா, கிளீன் பண்ணிருக்கணும். நான் இப்படி பாக்குறேன். பொங்கல் அதான் இருக்குமே. எப்ப பொங்குது எப்ப பொங்குவானு தெரியாது. பொங்குற நேரத்துல கரெக்டா பொங்கிடுவேன். பைத்திய மாதிரி உணர்றனோ. பிரேக் டைம். ஸோ காஃபி தான் நாங்கள் போட போகிறோம். காஃபி போடுறோம். காஃபி அண்ட் காஃபி மில்கா. சரி சரி சிங்க பெண்ணே. வணங்குவே. தண்ணி தெளிச்சாச்சு. திருப்பி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணுவேன். எனக்குலாம் பயம் தெளிக்கும் போது வெடிச்சா. ஒரு நாள் டிவைட கொடுத்துருவேன். நீங்க வந்து இன்னொரு வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ போய் பார்க்காங்க. அந்த போல்டுன்னு யார் சொல்றாங்க நீங்க இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. பீர்க்கங்காய் வந்து நாங்க வந்து நேற்றுக்கு நைட்டே நாங்க வெட்டி வச்சுட்டோம். அண்ட் பச்சை மிளகா காரம் 12 மணி நேரம் பிளாட்ஃபார்ம் ஓரம். என்னது வாஷ்பி? சுகரை வேற காணோம். என்ன
சரி எல்லாமே போட்டுட்டேன். அங்க சூடா இருக்கும். எது சூடா இருக்கும்? அங்க உள்ள இது எவ்வளவு தண்ணி ஊத்துறோம்னு ஒண்ணுமே தெரியலையே. நல்லா சொல்லிட்டு போனாங்க கூட்டு மாதிரி மட்டும் செய்ய, வேற ஏதாவது மாதிரி செஞ்சிடாதாங்க. உப்பு மஞ்சள் தூள் மட்டும் போடணும். எண்ணெய் வச்சிருக்கா போல. எண்ணெய் வச்சிருக்கேன், அப்பதானே கரெக்டா போட முடியும். அம்மாட்ட கேட்டு ரசத்தை சூடு பண்ணுவோம். சாப்பாடு திருப்பி வேக வைக்க சொல்லுவோம். சாப்பாடே வேக வைக்கல. ஐயோ, வேக வை. அடுப்பை பத்து வை. இது ஃபர்ஸ்ட் நம்ம அதான் பண்ணிருக்கணும். ஏன்னா அம்மா வர அது வர 5 விசில் விட சொன்னான். இப்போ வந்து இருக்காங்க துடைக்கணும். தொட லிட்ரலி கிச்சன் நாங்கள் பண்ண இது கொடுமையை நீங்கள் பார்க்கணும். பண்ண கொடுமை இப்படிதான் ஒரு கிச்சனை பார்த்துருக்கீங்களா? அதை விடுங்க. இப்போ நம்மளுக்கு மெயினா ஃபுட்டு லைக் ரைஸ் வேணும். அதை நான் வேக வைக்கவே மறந்துட்டோம். வெரி குட். இந்த ஏரியா லைட்டாக க்ளீன் பண்ணிகிட்டே இருப்போம் நாங்கள். அக்கா பண்ணலன்னா டிங் 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 சத்தம் கேட்போம். இப்படி எல்லா அடுப்புலையும் நீயே வச்சுக்கிட்டீங்கன்னா கலந்து போடுறேன். நான் எதுல தாளிப்பேன் இப்போ? ஒர்க் ஆகுது. அடி பிடிச்சிட்டு போகுது. பாயில் பண்ணு. ஓ, இங்க ரசம் வந்து போய்கிட்டு இருக்கு. இது என்ன கூட்டு மாதிரி வந்திருக்கான்னு பாரு. இந்த தண்ணியில என்ன வருது? இதே நிறைய தண்ணி போட்டியா? தண்ணி வெளில வருது. பாரு, விசில் வருது. ரசம் குக்கிங் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இங்கே இது கூட்டு மாதிரி இருக்கான்னு சொல்லுங்க. இது கூட்டு கூட்டு ரெடி ஆகிட்டு இருக்கா. கூட்டு 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 பெருக்கு பெருக்கு கூட்டு. ஏன் இங்கே ஒருத்தர் வந்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ ரசம் வந்து சூடாக ரெடி ஆயிடுச்சு. ஆம்லேட் இஸ் கோயிங் ஆன். கொத்து ஆம்லேட் மாதிரி. இன்றைக்கி மெனு என்னென்னா, அங்கே வந்து சாப்பாடு, இங்கே வந்து கூட்டு, அண்ட் இங்கே கொஞ்சம் கொத்து ஆம்லேட், அண்ட் இங்கே சுட சுட ரசம், சுட சுட ரசம். அண்ட் இது என்னது? இது வந்து நேற்றுக்கு வச்ச சாப்பாடு சூடு பண்ணணும். அது என்னது? அது வந்து நான் செஞ்ச அவரைக்காய் பொரியல். அவள் செஞ்ச அவரைக்காய் பொரியல், நான் செஞ்ச கூட்டு, அண்ட் இது ஆம்லேட் கொத்து ஆம்லேட். அவள் எனக்கு போட்டிருக்கான். அவ்வளோதான், இன்னைக்கு மெனு முடிஞ்சிருச்சு. பாய் டிடி. அடுத்த விளாக்ல பார்க்கலாம். சரிவா? பாய். நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பை.